அஷ்டலக்ஷ்மிகளில் இரண்டாவதாக வரலக்ஷ்மி தானியலக்ஷ்மி, நமக்கு உணவு தரும் லக்ஷ்மி. இவங்க கிட்ட நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். இவ்வளோ நாள் நமக்கு உணவு ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் இவ்வளோ நாள் கிடைத்த உணவுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். உணவு நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்மளோட மன ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குது. இவங்களுடைய மந்திரம் ஓம் தானியலக்ஷ்மியை நமக. இதுவும் அதே மாதிரி தான். உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைத்து கொண்டே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. மூன்றாவதாக வரும் லக்ஷ்மி தைரியலக்ஷ்மி. தைரியம் மட்டும் கிடையாது, பொறுமை, மனோபலம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி செய்கிறதுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருக்கணும். இவங்களுக்குரிய மந்திரம் ஓம் தைரியலக்ஷ்மி நமக. இதுவும் அதே மாதிரி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மனோதைரியம், மனோபலம், தன்னம்பிக்கை, பொறுமை இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் தாங்கன்னு வேண்டிக்கோங்க. அடுத்துள்ள லக்ஷ்மிகளை பற்றி அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.